Dr. Srivarmas. அவன் பாவம்மா. அவன் அம்மா கிட்டயும் என்கிட்டயும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். சண்டை வருது தெரியல, சண்டை வருது. தள்ளதான் போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். போடா லூசு. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இன்றைய தினம் திசைகள் 4 நிகழ்ச்சிக்கு நடுவராக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களே, 5 லட்சம் பேர் ஒரே சமயத்தில் கந்தசஷ்டி கவசம் படித்தது மட்டுமல்ல, பல லட்சக்கணக்கான பேரை அந்த நிகழ்ச்சி அவர்களையும் கந்தசஷ்டி கவசம் படிக்க வைத்தது என்பதை பற்றி இங்கே பேசி, இது ஆன்மீக எழுச்சிங்கிறத அவருக்குரிய பாணியிலேயே பேசி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் அர்ஜுன் சம்பத் அவர்களே, எதிரணியிலே இது மதவாதம் என்று எது மதவாதம் என்று அறியாமலேயே அதை ஆதரித்து பேசி அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர் திரு அழகிரி அவர்களே, திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் நானும் அவரும் ஒரு கோவில் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம் பரமக்குடியில். அப்போ நான் சொன்ன வார்த்தை இப்போ சொல்கிறேன். நான் வாரியார் சுவாமிகள் இல்லாத குறையை சம்பத்து தீர்த்து வைத்திருக்கிறார் என்று அன்று நான் சொன்னேன். ஏன்னா அவர் பேசிய தலைப்பு தொண்டர்தம் பெருமை சொல்லவும் வேண்டுமோ. திருத்தொண்டரை பற்றி அவ்வளவு அழகா பேசினார். திமுக தொண்டர்களை பற்றி பேசினவர் திருத்தொண்டரை பற்றி பேசினார். அன்னைக்கு பேசினது திருத்தொண்டர் பற்றி தான். நண்பர்களே, இந்த முருக பக்தர்கள் மாநாடு, ஆனால் முருக பக்தி மாநாடுன்னு எடுத்துக்கிட்டோமோ, இன்னைக்கு முருக பக்தர்களுக்கு என்னவெல்லாம் பிரச்சனை இருக்கிறது அதெல்லாம் அந்த மாநாட்டில் வெளிப்படத்தான் செய்யும். ஏனென்றால் நான் முதல்ல இந்து முன்னணியிலே நிர்வாகியாக இருந்து 91 பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியாக பொறுப்பேற்று கொண்டேன். அதனால் இன்னைக்கு இந்த இந்து முன்னணியின் அவசியம் என்ன என்பதை பற்றி நாம் யோசிப்போமேயானால் அந்த மாநாட்டை நாம் சரியாக புரிஞ்சுக்கலாம். காரணம் என்ன? நாத்திகம் பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டது. நாஸ்தியம் ஒன்று இப்போவெல்லாம் யாரும் கொண்டு வந்ததில்லை. சார்வக் மகரிஷி அவர்கள் நாத்திகத்தை மையமாக வைத்து இம்மையே உண்மை, மறுமை பற்றி யார் அறிவார், அதனால் இன்னைக்கு நீ இந்த கையில் இருப்பதை அனுபவித்து விட்டு போ. அதுக்காக அவர் என்ன சொல்கிறாரு, அதனால தானோ என்னவோ இப்போ பேங்கில் கடன் வாங்கினா சில பேர் திருப்பி கொடுக்கறது இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, சார்வக் ரிணம் கிருத்வா கிருத்தம் பிபேத், கடன் வாங்கியாவது நெய் சாப்பிடு. ஏன்னா இப்போ இருக்கிறது என்ஜாய் யுவர் லைஃப் நவ், நாளைக்கு என்ன மறுமை என்ன தெரியாது. ஆகவே இந்த நாத்திகம் என்பது சித்தாந்த ரீதியாக, ஆனால் சார்வக் எங்கும் கடவுள் விக்கிரகங்களை உடைக்கவில்லை. அது இந்த தமிழகத்திலே நடந்தது. விநாயகர் சிலைகள் வீதியெங்கும் உடைக்கப்பட்ட அநீதி இந்துக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டதா இல்லையா? தமிழ்நாட்டில் நடந்தது. எம்பெருமான் ராமனின் படத்திற்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் நடத்தினார்கள். அதில் தீர்ப்பு சொல்லும் பொழுது அது முன்னாடி அந்த நீதிபதி கேட்குறார், அந்த வழக்கை தொடர்ந்தவர் சேலம் ராமசாமி அவர்கள், இந்து மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தார். அவர்தான் ஈவேராவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர். அப்போது அந்த நீதிபதி கேட்குறார், அந்த செய்தித்தாளில் வந்த படத்தை காட்டி, இந்த ஊர்வலத்தில் சைடில் இருந்து பார்க்குறவங்கள்லாம் ஹிந்துக்கள் தானே, பாவம் அவர் சேலம் ராமசாமி என்ன மாதிரி வெள்ளந்தியான ஆள். அவர் ஆமான்னுட்டார். உங்களை மாதிரி என்ன வெள்ளந்தியான ஆள். அதனால சேலம் ராமசாமி என்ன சொன்னார், ஆமான்னாரு. உடனே நீதிபதி என்ன சொன்னார்,
இந்துக்கள் மனம் புண்பட்டிருக்குமானால் அவர்கள் வாழாவிருந்திருப்பார்களா? அதனால இந்துக்கள் மனத்தை புண்படுத்தவில்லை என்று சொல்லி வழக்கை ரத்து பண்ணிட்டார். அப்போ ஈவன் ரியாக்ஷன் இஸ் எசென்ஷியல்னு ஹெச் ராஜா சொல்றானா? இல்ல, ஜட்ஜு சொல்றார். ஜட்ஜு கேட்கிறாரு, இந்துக்கள் மனம் புண்பட்டிருக்குமானால் அவர்கள் வாழாவிருந்திருப்பார்களான். இவர் பதில் சொல்ல முடியலை. வழக்கு ஈவேராவுக்கு எதிரான வழக்கு ரத்து செய்யப்பட்டது. இப்போ இந்த முருகன் மாநாடு 6 நாட்கள் அறுபடை வீட்டு முருக விக்கிரகங்களும் ஆராதிக்கப்பட்டது. லட்சக்கணக்கானோர். நாள் மட்டும் அன்னைக்கு வந்த பக்தர்கள் 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள். அது ஆன்மீகம்தானே, முருக பக்தி தானே. அதே மாதிரியா ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 20 நிமிடம் ஒருத்தரும் கலைஞ்சு போல. மாநாடு என்று சொன்னால் வாழைக்கொலையை திருடுறது, தென்னங்கொலையை திருடுறது, மினரல் வாட்டர் பாட்டில் திருடுறது மாநாடு இல்லைன்னு நிரூபித்தாங்க அவங்க. நான் யாரையும் இங்கே குற்றம் சொல்ல வரல. அந்த மாநாட்டில் தான் உட்கார்ந்த சேரை கூட எடுத்து ஒழுங்காக போட்டுட்டு குப்பையே இல்லாமல், பாட்டிலே இல்லாமல், மினரல் வாட்டர் பாட்டில் சொன்னேன், நான் தப்பாக பேச மாட்டேன். பாட்டிலும் இல்லையா? பாட்டில் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அந்த அளவுக்கு டிசிப்ளின்டு க்ரௌடு, டிசிப்ளின்டு மாநாடு, முருக பக்தர் மாநாடு தான். அது ஆன்மீகம்தான். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க, உண்மையிலேயே என்னுடைய நண்பர் அழகிரி அவர்கள் பேசும்பொழுது இந்த சம்பவம் நடந்து விட்டது என்பது வருத்தமானது தான். ஆனால் உண்மை அல்லாதவற்றை பொது வெளியிலே வைப்போமேயானால் பிரச்சனை வரும். ஏன்னா அமைதியாக இருங்க எல்லாரும். ஏனென்றால் இது பாராளுமன்றத்தில் நடந்த விவாதம். அப்போ எதிர்த்தாப்பில் திருமதி சோனியா காந்தி அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். வாஜ்பாய் அவர்கள் பேசுகிறார். அது எப்படி காந்தியின் கொலையில் நீங்கள் RSS சம்பந்தம்னு சொல்லுவீங்க? உண்மைக்கு புறம்பானவற்றை சொல்ல அனுமதிக்க மாட்டேன். இது பாராளுமன்றத்திலே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பேசியது. எங்கிட்ட வீடியோ இருக்கு. நான் கேட்குறேன், திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தானே பிரதமராக இருந்தார். 48 அந்த வழக்கில் சார்ஜ் ஷீட்டில் RSS பேர் மென்ஷன் ஆகியிருக்கா? சொல்லுங்க. எவ்வளோ பெரிய அபாண்டமான பொய் அரங்கத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. சார்ஜ் ஷீட்டில் ஐ எம் டாக்கிங் அபவுட் 1948. அண்ணனும் RSSன்னு சொல்லலை. இல்லை, கொன்றவர் யாருன்னு கேட்கிறார். அதனால் சொன்னேன், கொன்னவர் யாருன்னு. அது மட்டும், கொன்னவர் யாருன்னா கோட்சே. முடிஞ்சு போச்சு. அவர் RSSக்கு எதிராக பத்திரிகைகளிலே இருங்க, அமைதியா இருக்கணும். நான் இல்லாத பேசல. பாராளுமன்றத்திலே வாஜ்பாய் அவர்கள் திருமதி சோனியா காந்தியை வைத்துக் கொண்டு பேசியது. அதனால கோட்சே யாரு? காங்கிரஸ்காரர். கோட்சே. ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கணும். இருங்க. நான் கோட்சையை உறவு கொண்டாடினா நீங்க பேசணும். நான் கோட்சையை நியாயப்படுத்தினால் உங்களுக்கு கோபம் வரணும். நான் தான் இங்கே அமைதியாக இருக்கணும். யாரும் அமைதியாக இருப்போம். ஆனால் ஏன்னா பாராளுமன்றத்தை பற்றி, ஜனநாயகத்தை பற்றி பேசுறதா அடல்ஜியை விட்டுட்டு பேச முடியாது. அவர் பேசியது அரங்கத்திலே, கோட்சே RSSக்கு எதிராக அறிக்கை விட்டவர், எதிர்த்து வேறு அரசியல் அமைப்பை துவங்கியவர், RSSஐ எதிர்த்தவர். அன்றைய தினம் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தது அன்றைய RSS தலைவர் திரு MS கோல்வால்கர்ஜி அவர்கள். அதனால நடக்காத ஒன்றை தொடர்ந்து ஒரு பொய்யை 1000 முறை சொல்லுவேமே ஆனால் அது உண்மையாகும்னு சொல்லல, உண்மைக்கான மரியாதை கிடைக்கும். இட் would gain the respectability of being the truth. அதனால நடக்காத ஒரு விஷயம் பேசப்பட்டது. அதனால நாம் அதை புறந்தள்ளிடும். ஏன்னா 65-70 வருஷமாக புறந்தள்ளி இருக்கோம். இன்னைக்கு என்ன நண்பர்களே,
இந்த முருகன் மாநாடு பற்றி பேசும் பொழுது மதுரை பழனியிலே சென்ற ஆகஸ்ட் 24, 25 தேதிகளில் நடந்த முருக பக்தர் அதாவது என்ன அனைத்துலக முத்தமிழ் கடவுள் முருகர் மாநாடு பேர் சரிதானே அப்படின்னு சொல்லி நடத்தினாங்களே. அதில் நிறைவுரைக்கு யாரை அழைத்திருந்தார்கள்? தமிழக முதலமைச்சர், துணை முதல்வர். முதலமைச்சர் வரல, அவர் துவங்கி வச்சு வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசினார். ஆனால் நிறைவுரைக்கு அழைத்திருந்தது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. என் வார்த்தையில் நண்பர்களே, உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், இது ஆன்மீக மாநாடு அல்ல. நான் சொல்லலை, உதயநிதி ஸ்டாலின் சொன்னது. அப்போ அது எப்படி முருக பக்தர் மாநாடாக இருக்க முடியும்? அதுக்கு எப்படி அது உதாரணமாக இங்கே கோட் பண்ண முடியும்? அது ஒரு திக மாநாடு, திமுக மாநாடு சொல்லுங்க, சரி. ஏன்னா அவர் சொல்லியிருக்கார் இது ஆன்மீக மாநாடு அல்லன்னு. இப்போ தமிழ்நாட்டில் ஹிந்து முன்னணிக்கு அவசியமே ஏன் ஏற்பட்டது? நான் 1965 திரு ராமகோபாலன் அவர்களால் வழிநடத்தப்பட்டவன். என்னுடைய 7-8 வயதிலே ஆர்எஸ்எஸ்ஸில் இணைந்தவன் நான். ஆனால் நான் பல கட்சி ட்ராவல் பண்ணல, ஒரே இடத்துல இருக்கேன், ஒரே அமைப்பு, ஒரே கொள்கை. அதுக்காக சொன்னேன். ஏன் தேவை ஏற்பட்டது? தமிழ்நாட்டில் இல்லாத பக்தியா? 4 கட்சி மாறி இருந்தா ராஜா மாதிரி இருந்திருப்பீங்க. அது வேண்டான்னு தான் மாறல. அதாவது நீங்கள் ஹிந்து முன்னணிக்கு அவசியம் ஏற்பட்டதற்கு காரணமே, திரு ராமகோபாலன் அவர்கள் அதை நிறுவியதற்கு காரணமே, தமிழகத்தில் இருக்கின்ற தெய்வ பக்தி சமுதாய உணர்வாக மாறவில்லை. அது மாற்றப்பட வேண்டும் என்பது தேவை. அதனால தான் ஹிந்து முன்னணியே துவங்கப்பட்டது. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க முருகன் ஒரு சமுதாயத்திற்கானவர் அல்லன்னு. தயவு பண்ணி இங்கே நான் 1-2 பேரை சொன்னேன்னா யாரும் கோவிச்சக்கூடாது. ஆமாம், திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் தமிழர் தானே? சினிமா தயாரிப்பாளர் அமீர் தமிழர் தானே? ஜவாஹிருல்லா தமிழர் தானே? முருகன் கோயிலுக்கு போவாங்களா? அப்போ ஹிந்துக்களுக்கான கடவுள் அதை சொல்றதுல அட்மிட் பண்றதுல என்ன தயக்கம் இருக்கிறது நமக்கு? ஏன் தயங்க வேண்டும்? இந்து கடவுள் தமிழ் கடவுளா இருக்கக்கூடாதா? தமிழ் கடவுள் இந்து கடவுளா இருக்கக்கூடாதா? தமிழ் பேசுகின்ற ஹிந்து கடவுள். நீங்க ஹெச் ராஜா ஒரு ஆண், ஒரு தலைவர், ஒரு குடும்ப தலைவர், ஒரு கட்சிக்காரர், ஒரு மனிதர், ஒரு ஆன்மீகவாதி, எல்லாமே தானே இருக்கு. முருகன் தமிழன், முருகன் இந்து. என்ன பிரச்சனை? பிரச்சனையே இல்லைங்க. அவர் யாருக்கு, அந்த வார்த்தைக்கு தான் நான் பதில் சொல்றேன். ஒரு சமுதாயத்திற்கானவர் அல்லர் அப்படிங்கிறது இல்லை. அவர் ஹிந்து சமுதாயம் வணங்குகின்ற கடவுள். ஆமாம், தமிழ் பேசு, அவ்வளோதான். உங்களுக்கு எனக்கும் டிஸ்பியூட்டே கிடையாது. ரங்கராஜுக்கும் ராஜுக்கும் டிஸ்பியூட் இல்லைங்கிறேன் நான். அதுக்கப்புறம் அங்கு பேசப்பட்ட விஷயங்கள் பற்றி முதல்ல அந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு மறுத்தது அநீதி இல்லையா? அமைதியா இருங்க. அமைதி. நான் பேசுறேன் இல்லை, அப்புறம் என்ன? அனுமதி தரமாட்டேன் என்று நீதிமன்றத்திற்கு போய் அனுமதி வாங்கினோம். இப்போ பல முறை நடந்திருக்கு சிற்கு ஒழிப்பு மாநாடு. யாராவது தடை கேட்டமா? இல்லை, நான் ஹிந்துஸ் அண்ட் ஆன்டி ஹிந்துஸ் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க இந்த மாநாட்டுக்கு எதிராக. அது தவறு தானே? ஹிந்து முன்னணி நடத்தட்டது ஆன்மீக மாநாடா, அரசியல் மாநாடா, அல்லது மதவாத மாநாடா? பாண்டே சார் இங்கே வந்து என்ன வேணால் விவாதம் பண்ணட்டும். ஆனால் அந்த மாநாட்டையே தடை செய்யணும்னு சொன்னால் இப்போ அதே மைதானத்தில் திரு ஜவாஹிருல்லா அவர்களுடைய மாநாடு நடந்தது. ஏன் அரசாங்கம் அனுமதி கொடுத்தது? அப்போ கவர்மெண்ட் இஸ் ஆன்டி ஹிந்து. அதைத்தான் அர்ஜுன் சம்பத். இந்த அரசாங்கம் ஹிந்து விரோத அரசாங்கம். ஏன்னா நீங்கள் இது மாத்திரமில்லை,
திருச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் பெருங்கோட்ட மாநாடு அனுமதி கொடுக்கலங்க. கோர்ட்டுக்கு போய் தான் அனுமதி வாங்கினோம். இந்த அரசாங்கம் சர்வாதிகார அரசு. மாற்று கருத்து தமிழகத்தில் பேசப்படக்கூடாது என்பதற்காக இருக்கின்ற ஒரு அரசாங்கம். ஜவாஹிருல்லா மாநாட்டில் மாற்று மதத்தை பற்றி ஏதாவது பேசினாங்களா? இந்த மாநாட்டில் இருங்க, அவசரப்பட வேண்டாம். முருக பக்தர்கள் மாநாட்டில் மாற்று மதத்தை பற்றி ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்தால் சொல்லுங்க, தயவு பண்ணி சொல்லுங்க. யாராவது அவர் அரசியல் கருத்து சொல்லிட்டார், இலைமறை காய்மறைவா சொன்னார், நேரடியாக சொன்னார், இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஆனால் மாற்று மதத்தை பற்றி அவர் எங்க மதத்தை பற்றி பேசினார்? இஸ்லாம் குறிப்பிட்டாரா? இல்லை, தயவு பண்ணி நான் சொல்லாத கருத்தை சொல்லாதீங்க. நீங்க அமைதியாங்க, நான் பேசிக்கிறேன். இருங்க, அமைதியா இருங்க. ஏனென்றால் அந்த மாநாட்டில் இஸ்லாமை பற்றியோ கிறிஸ்தவ மதம் பற்றியோ யாரும் குறிப்பிடவில்லை. அதனால மதவாதம். அதனால தான் நான் ரூமுக்குள்ளே இருக்கும் பொழுதே நான் திரு பாண்டே அவர்கள்ட்ட சொன்னேன், உங்கள் தலைப்பின் மீதே எனக்கு ஆட்சேபம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், கரெக்டாக புரிஞ்சுக்கணும், முருக பக்தர்கள் மாநாடு, முருக பக்தி மாநாடு இல்லை. காரணம், முருக பக்தர்களுக்கு இந்த நிர்வாகத்தின் கீழ் இழைக்கப்படுகின்ற அநீதிகள். திருச்செந்தூரில் ஒருத்தர் மூச்சு தண்ணீரி செத்து போறார், பழனியில் ஒருத்தர் மூச்சு தண்ணீரி செத்து போறார், ராமேஸ்வரத்தில் ஒருத்தர் மூச்சு தண்ணீரி செத்து போறார். வரிசையில் நின்னதில் அரசாங்கம் நீங்கள் கள்ளச்சாராயம் குடித்தவருக்கு 10 லட்சம் கொடுக்குற மாதிரி பணம் கொடுக்க வேணாம். ஆறுதலான வார்த்தை அறநிலைத்துறை அமைச்சர் திருச்செந்தூரில், ஏன்னா நண்பர் அழகிரி அவர்கள் குறிப்பிட்டதுனால நான் அதையே குறிப்பிட விரும்புகிறேன். திருச்செந்தூரில் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன சொன்னார்? திருப்பதிக்கு போனால் 24 மணி நேரம் நிற்பானுங்க, இங்கே 6 மணி நேரம் நிற்க மாட்டானுங்களான்னு. இந்துக்களே அடிமையாக, கேவலமாக, இழிவாக நடத்துகின்ற ஒரு அரசாங்கத்தின் கீழ் இருக்கிறோம். அதனால அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் பேசியது அவசியப்பட்டது. திருப்பதிக்கு போறவங்களும் இந்துக்கள் தானே? இல்லை, இந்துக்கள் தான். அதை பேசலாமா? நான் என்ன சொல்கிறேன், அந்த அம்மா, நான் அதை வீடியோ நேரம் பார்த்தேன். திரு சேகர் பாபு, சகோதரி கனிமொழி, திரு அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாரும் இருக்காங்க. அப்போ இவர் சொல்கிறார், அம்மா நான் பார்க்க சொல்கிறேன், முடிஞ்சதை செய்வோம் சொல்லலாம்ல. நீங்கள் ஹிந்து பக்தர்களை கேவலமாக நடத்துகிற ஒரு அரசாங்கம், அதனால தான் அங்கே பேச வேண்டி வருது. திருச்செந்தூரில், பழனியில், ராமேஸ்வரத்தில். சரி, இப்போ பாம்பன் சுவாமிகள் பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டது. பாம்பன் சுவாமிகள் கோயில் அறநிலையத்துறை அபகரித்தது செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் அது இன்னும் அறங்காவலர் வசம் ஒப்படைக்கப்படவில்லை. ஏன் நான் கேட்குறேன், தமிழகத்தில் ஏதாவது ஒரு சர்ச் அல்லது மசூதி, நான் அது கூடாதுன்னு சொல்கிறவன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், ஏதாவது ஒரு சர்ச் மசூதி இந்த மாதிரியாக அரசு கையகப்படுத்தி நீங்கள் 6/7/2021 சுவமோட்ட கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் அறநிலைத்துறை வழக்கறிஞர் கார்த்திகேயன் அஃபிடவிட்டில் சொல்லியிருக்கார், 1274 கோவில்கள் சிதைந்து போயிருக்கிறது. ஹிந்துக்கள் செத்தருங்க, ஹிந்துக்கள் அமைதியானவர்கள் என்பதை பயன்படுத்தி 1274 கோவில்களை அழித்திருக்கின்ற அறநிலைத்துறை இரஸ்பான்சிபிள் இல்லையா? இது ஒழுக்கக்கேடான, எதிர்க்க வேண்டிய, அழிக்க வேண்டிய அரசா இல்லையா? அது எப்படி அனுமதிச்சிங்க? 1274 கோவில்களை, ஏதாவது ஒரு சர்ச், ஒரு மாஸ்க் அந்த மாதிரி நடந்திருக்கும்னா தமிழ்நாடு அமைதியாக இருந்திருக்குமா? சரி, நம்ம இந்த மாநாட்டை விட்டு வெளியில் போய் பேசிட்டதுனால நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ராமர் காந்திஜி கையில் இருந்தவரை நான் அதுக்கு மேலே அவர் பேசிட்டாருனால தொடர விரும்பலை அந்த வார்த்தைகளை. அதனால் என்ன ரிசல்ட்டு தெரியுமா? பாரத தாயின் 2 கரங்களும் வங்கமும் சிந்துவும் மதத்தின் பெயரால் வெட்டப்பட்டதா இல்லையா?
மதத்தின் பெயரால் வெட்டினார்கள் வங்கத்தையும் சிந்துவையும். அதுதான் நடக்கும். அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இல்ல, பிஜேபி இல்ல, ஜனசங்கம் இல்ல, அதனால வெட்டி விட்டான். இன்னைக்கு இருக்கு, அதனால வெட்ட முடியாது. ஒண்ணு நாம இந்துக்கள் சாதுவா இருந்ததுனால சாதித்தோமா என்றால் இழந்தோம். வங்கத்தை இழந்தோம், சிந்துவை இழந்தோம். நான் கேட்கிறேன், இன்னைக்கு பங்களாதேஷ்லையும் பாகிஸ்தான்லையும் செக்குலர்ஸா இருக்கா? இந்தியாவில் இருக்கு. ஏன் இருக்கு? இதுக்குமே அடல்ஜி பார்லிமெண்ட்ல சொன்னதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாடு மதத்தின் பெயரால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் நாம் இது மதவாத அரசாக அமைய வேண்டும்னு கேட்கல. ஆனால் பாராளுமன்றத்தில் பேசியது, எதிரணியில் திருமதி சோனியா காந்தி அமர்ந்திருக்கார். அப்போ அடல்ஜி சொல்றார், இதற்கு காரணம் 82% மக்கள் ஹிந்துக்களாக இருப்பதுதான் என்கின்ற உண்மையை மறைக்க முடியாது. ஆகவே ஹிந்துக்களுடைய நல்லதன்மையை தவறாக பயன்படுத்தி சேகர் பாபு போன்றவர்கள், திமுக போன்றவர்கள், நீங்கள் ஹிந்து சமுதாயத்தை அழித்த காரணத்தால் முருக பக்தர்கள் மாநாட்டிலே அதையும் பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. வேற ஒன்றும் காரணம் இல்லை. நான் எப்பவுமே கட்டுப்பாடானவன். அதிக நேரம் எடுத்துக்கொண்டு உண்மையை சொல்றதுக்கு இதுதான் அப்படின்னு சொன்னா போதாதா? அதை திருப்பி சொல்லணுமா? அதனால் ஹிந்துக்கள் சிறுபான்மை ஆகாமல் இந்த தேசத்திலே பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஒரு முருகபக்தர் மாநாடு அல்ல, ஒரு ஊருக்கும் ஒரு முருகபக்தர் மாநாடு தேவை இன்னைக்கு. இல்லைன்னா ஹிந்துக்கள் சிறுபான்மை ஆகிவிடுவார்கள். சிறுபான்மையானால் என்ன நடக்கும்? 47 பாரத தாய் வெட்டி பிளக்கப்பட்ட பொழுது இன்னைக்கும் ஹிந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கிற பகுதிகளில் நாம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போக முடியுமா? காவடி ஊர்வலம் போக முடியுதா? ஆனால் யோசிச்சு பாருங்க, ஹிந்துக்கள் முழுக்க 10% இருக்கிற காரைக்குடி கொப்புன நாயகி அம்மன் கோவில் வாசலில் கூட மற்ற மதத்தின போகக்கூடாதுன்னு ஹிந்து கேட்க மாட்டான். ஏன்? ஹிந்துக்கள் அமைதியானவர்கள், மற்ற மதத்தை ஏற்றுக்கொள்பவர்கள். இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சார்பக் அவர்களை பற்றி பாண்டிய அவர்களுக்கு தெரியும். இதுக்கு காரணம் இந்த சனாதன ஹிந்து தர்மம். இது நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறது? ஆகாசாதி பதித்தந்தோயம் யதா கச்சதி சாகரம், சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. ஆகாயத்திலிருந்து கீழே விழுந்த மழை நீர் எப்படி கடலுக்கு செல்லுமோ யதா கச்சதி சாகரம், அது மாதிரி நீ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் அது அந்த நாராயணனை போய் சேரும் என்று அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதின்னு. அதனால் மதுரையில் நடந்த முருகபக்தர் மாநாடு முருக பக்தர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக என்று புரிந்து கொண்டு இது ஆன்மீக மாநாடு தான், ஆன்மீகத்தை காப்பதற்கு இந்த மாநாடு தேவைப்பட்டது என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.